ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுண்டக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடுகு ஊற்றி வெந்தயம் சீரகம், இப்போ வெங்காயம் போடலாம், இப்போ பூண்டு போடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். சுண்டக்காய் போடலாம். இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இப்போ தனியா தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நல்லா கலக்கலாம். இப்போ புளி ஊற வச்சுட்டு கரைக்கலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ தட்டு எடுத்துடலாம். நம்ம தட்டு மூணுல நல்லா கொதிச்சிருக்கு. நல்லா கொதிச்சு காய் வெந்து இப்போ சாதம் போட்டு இப்போ குழம்பு ஊற்றி சாப்பிடலாம். சுண்டக்காய் குழம்பு சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட தொட்டுக்கிறதுக்கு சட்னி வச்சுக்கலாம். தேங்க்ஸ்.